தனியார் பேருந்து பஸ் டிரைவரை போத ஆசாமிகள் கொலவெறியில் தாக்கிய சம்பவம் ஒன்று நம்ம தமிழ்நாட்டில் நடந்துச்சு. அந்த வீடியோ பார்த்துட்டு வண்டி குழந்தை எதுக்கு அடிச்ச அதெல்லாம் நான் அனுப்பிச்சு விடுறேன். பாத்தீங்களா, அவ்வளோ பப்ளிக் இருக்காங்க. பப்ளிக் இருந்தா 5 பேர் தான். அந்த பஸ்ஸில் ஏறி அந்த டிரைவர் வந்து கொலை வெறியில தாக்குறாங்க. அங்கே இருக்கிற நபர் வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்காரு. மக்கள்கிட்ட நான் ஒன்று கேட்குறேன். அந்த இடத்துல நடக்கும்போது பஸ்ஸில் வந்து 100க்கும் மேற்பட்ட ஜனங்கள் இருப்பாங்க. இவங்க 5 பேர் வந்து போதை வெறியில வந்து அந்த பஸ் டிரைவர் வந்து தாக்குறாங்க. உள்ளே இருக்கிற ஜனங்களை வந்து ஒரு 10 பேர் 20 பேர் அவங்கள போய் தடுக்க முடியாதுங்களா? கேட்க முடியாதா? நம்ம அது வந்து வீடியோ எடுத்து போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். சரிங்க, போலீஸ் வரத்துக்கு கொஞ்சம் தாமதம் ஆகும். சரிங்களா? அதுக்குள்ளே ஏதாச்சும் அவர் உயிருக்கு ஆபத்தாச்சுன்னா அவங்க குடும்பத்துக்கு யாருங்க இருக்காங்க? பஸ்ஸு டிரைவர் மட்டும் இல்லைங்க, டிரைவர் வேலை செய்கிற எல்லாருக்குமே வந்து உயிருக்கு என்றைக்குமே உத்தரவாதம் இல்லை. ஏன்னா மக்கள் இந்த மாதிரி பார்த்துட்டு எது நடந்தாலும் வீடியோ எடுத்துக்கிட்டு போலீஸ் வரட்டும்னு காக்குறாங்க. மக்கள் அந்த இடத்துல நம்ம தாங்க போலீஸ். அந்த இடத்துல தவறு நடக்காமல் நம்ம தான் தடுக்கணும். நம்ம வந்து வீடியோ எடுத்துகிட்டு போலீஸ் வரட்டும் வேறு யாருன்னா கேட்கவங்க இருந்தால் அது முடியாதுங்க. ஒரு 5 பேர் வந்து அவ்வளோ பேருக்கு முன்னாடி அடிக்கிறாங்கனாக்கா மக்கள் ஒரு 50க்கும் 100 பட்டுக்கும் பஸ்ஸில் இருப்பீங்க. அதில் இருக்கிறவங்க ஒரு 20-25 பேராச்சு, ஒரு 10 பேராச்சும் போய் கேட்டாக்கா அந்த இடத்துல அவங்களுக்கு பயம் வர இல்லைங்களா? முதல்ல மக்கள் நம்ம தாங்க சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம உயிரை வந்து பத்திரமா கொண்டு போய் சேர்க்குறவங்க டிரைவருங்க. நம்மளுக்கு கடவுளுக்கு சமானம். ஏன்னா ஒரு சின்ன தவறு அவங்க செஞ்சாலும் அந்த பஸ்ஸில் பெறும்போது யார் இருந்தாலும் சரி அவங்களோட உயிர் மொத்தமாக போயிடும். அவரை பஸ்ஸோட கண்ணாடிகளில் நொறுக்கி அவரை பஸ்ஸில் கீழே எடுத்து கூட அடிச்சிருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அவங்க போதையில் கார் ஓட்டிகிட்டு வந்துருக்காங்க. இந்த பஸ்ஸு டிரைவர் வந்து அவங்களுக்கு போகிறதுக்கு வழி விடலையா, அந்த ஒரு காரணத்துக்காக இந்த பஸ்ஸு டிரைவர் வந்து இந்த மாதிரி தாக்கியிருக்காங்க. மக்களே, இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. உங்கள்கிட்ட சின்ன ரிக்வஸ்ட், இனிமேல் இந்த மாதிரியான தவறு எங்கே நடந்தாலும் சரி யாரை வந்து அமைதியாக இருக்காதீங்க, தட்டி கேளுங்க. இன்றைக்கி நடந்த அந்த பஸ் டிரைவருக்கு இதே அந்த இடத்துல உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க யாராச்சும் இருந்தாக்கா இப்படித்தான் வேடிக்கை பார்ப்பீங்களா? முதல்ல காவல்துறை வரத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல நம்ம தாங்க காவல்துறை. ஒரு இடத்துல தப்பு நடக்குதுன்னா அதை நம்ம தான் தட்டி கேட்கணும். அந்த இடத்துல ஒருத்தர் தப்பு செய்கிறானாக்கா அது நம்ம நடக்கிறதுக்கு உடந்தையாக இருக்கும். நம்ம பயந்தாங்க அவங்களோட தைரியம், நம்ம தைரியம் தான் அவங்களோட பலவீனம். அது என்றைக்குமே மனசில் வச்சுக்கோங்க. உங்களோட கருத்துக்களை வந்து இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ வந்து முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அந்த தவறு செஞ்ச அந்த இளைஞர்களுக்கு வந்து கடுமையான தண்டனை கிடைக்கணும். இது காவல்துறை கண்களுக்கு போய் அவங்க வந்து கண்டிப்பாக அதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்.